ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம கண்களை ஓடி போவான். ஸ்தோத்திரமானது, ஸ்தோத்திரமானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வேளையிலே இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தை ஆண்டவரே விட்டு போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வசனத்தை மூலமாக சபையாரோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை உணர்ந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே மனக்கண்களை தேவன் திறப்பீராக. ஆண்டவரே முள்ளான மனக்கண்களை நீ பிரகாசிக்க செய்வீராக. மனக்கண்களை திறப்பீராக, இருதயத்தை திறப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே உங்கள் இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய மனதை நாங்கள் புரிந்து உங்களுடைய கருத்துரைகளை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நாங்கள் காரியங்களை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க தேவனுக்கு கிருபை கொடுங்க. இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆடியால் என்னை தாழ்த்தி செபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம், நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய சர்வாங்க ஆளுகைக்குள், அதனுடைய சர்வாங்க ஆளுகைக்குள்ளாக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் ஆண்டு சமூகத்திலே உங்களுக்காக நேற்று தினத்திலேயும் இன்றைய காலையிலேயும் நேற்று அதிகாலையில் கூட நான் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த போது ஆண்டவரே சபையாருக்கு என்ன வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தை நான் கேட்ட பொழுது ஆண்டவரே அதை தேவன் எனக்கு இன்னொரு விதத்தில் எனக்கு உறுதிப்படுத்தினார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேச விரும்புகிற வசனம் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதை உறுதிப்படுத்தி காண்பித்தார். அதன் பிறகு இந்த வசனத்தை குறித்து நான் தியானித்தேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படியானா நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படியானால் நம்ம முதல்ல என்ன செய்யலாம், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அடுத்ததாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அதையும் தேவன் சொல்லுகிறார். நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். ரெண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்ம நினைக்கிறோம் சில வேளைகளில் பிசாசு ஒரு சில வேளைகளை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறானே, டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். சில போராட்டங்களை கொண்டு வருகிறான் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வசனம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, எதிர்த்து நிற்கணுமா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம பாதி பேருக்கு பிசாசுன்னு சொன்னாலே பயம் வந்துடும். பிசாசுன்னு சொன்னாலே ஐயோ நம்ம எதுக்கு அவங்க கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் வந்து, நம்ம பயப்படும் போதுதான் பிசாசு நம்ம மேல ஆளுகை எடுக்க நினைப்போம். ஆனா நம்ம என்ன செய்யணும், வசனம் சொல்ல எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுது. அப்ப எதிர்த்து நம்ம நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்துல, அதிகால ஜெபத்துல, சாதாரண தனியாக நீங்க ஜெபிக்கும் போது நீங்க இந்த காரியத்தை நீங்க சொல்லணும். பிசாசே உனக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லணும். பிசாசை நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன்,
உன் வீட்டில் போராட்டம் வருதா? உங்கள் வீட்டில் ஒரு சில போராட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறதா? பிசாசின் டிஸ்டர்ப் அவன் கொண்டு வருகிற தொல்லைகள் வருகிறதா? அப்புறம் என்ன சொல்லணும்னா, அது அதிகாலை ஜெபத்தில் எல்லாம் ஜெபிச்சு நல்லா ஆராதித்து துடித்து ஜெபிச்சு முடிக்கும் போது என்ன சொல்லணும்? பிசாசை நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி தைரியமா சொல்லணும். நான் பிசாசை உண்மையே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க தைரியமாக நீங்க சொல்லணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உங்களுக்கு, அதாவது யானை பலம் யானைக்கே தெரியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன பலம் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், ஆனா பிசாசுக்கு தெரியும். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய பலம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால நீ ஒரு வார்த்தை சொல்வாய் என்று சொன்னால் அந்த வார்த்தையில வல்லமை உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். ஆனால் நீங்க என்ன சொன்னோம்? பிசாசை நான் உன்னை எதிர்க்கிறேன், நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லணும். சரி, இப்போ இதோட ஒரு பாட்டு வந்து இருக்கலாம். அதே போல எபேசியர்ல 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் துரைத்தனங்களையும் அதிகாரங்களின் ஆவிகளையும் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம மேற்கொண்டு ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம மேற்கொண்டு ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம அதுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அந்தகார வல்லமைகள் மேல ஒரு ஜெயம் எடுக்கணும். தினமும் ஒரு அதை கட்டி ஜெபித்து அதன் மேல ஒரு ஜெயம் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும். இப்போ அவனை எதிர்த்து இருக்கிற வல்லமை எப்போ கிடைக்கும்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பிசாசை எதிர்க்கிறதுக்காக நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க போறோம். தேவனுக்கு நம்ம எப்பவும் கீழ்ப்படிவோம், அதுல ஒரு காரியம் இது. அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிற இந்த வசனம் நமக்கு எதை குறித்து நம்ம சொல்ல விரும்புகிறது? நம்ம எதற்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும்? தேவன் எந்த விதமான கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் சமூகத்திலே உங்களுக்காக நம்ம காத்திருந்த போது ஆண்டவர் சில வசனங்களை எனக்கு சொல்லி காண்பித்தார். அதுல லூக்கா 2:51 வாசிங்க. லூக்கா 2:51. சரி, மைக் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்மா. படிக்கிறவங்க கொஞ்சம் மைக் வச்சுக்கோங்க. கூடுமானவரை உங்களுக்கு பைபிள் வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த வசனத்தை திருப்பி அதை படித்து பாருங்க. அதை படிக்கும் போது உங்களுக்கு அந்த இது புரியும். சொல்லுங்க, அந்த இன்னொரு வாசனை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்க என்ன, ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் என்ன செய்தார்னா, 12 வயதா இருக்கும் போது இயேசு எருசலேம்ல இருந்தார். அவங்க மரியாளும் யோசேப்பும் தெரியாம அதை மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்றாங்க, மரியாளும் யோசேப்பும் தேடிக்கொண்டு என்ன பண்றாங்க, இயேசுவை தேடிக்கொண்டு வராங்க. எப்போ? 12 வயசா இருக்கும் போது. அப்போ 12 வயசு அந்த எருசலேம்ல அவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கான்னு சொன்னா, பிரதான ஆசாரியரோடும் அங்கிருந்த போதகர்களோடும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சொன்னால், பிதாவுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அப்போ மரியாள் யோசேப்பும் திரும்பி தேடிட்டே வராங்க. இயேசுவை காணுமே சொல்லி தேடிட்டே வராங்க. அப்போ தேடிட்டே வரும்போது அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க அவங்க அந்த பிரதான ஆசிரியர் அந்த போதகர்களோடு அமர்ந்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறதே அவங்க பார்க்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது தேவாலயத்தோட போதகர் நடுவில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பிரதான ஆசாரியர்ல போதகரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ போதகரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அங்க கேட்கிறாங்க, மரியாள் சொல்லாங்க, என்னப்பா நீ இதை விட்டுட்டு போயிட்டியே, நாங்க உங்களை தேடி எவ்வளோ தேடினோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையான்னு சொல்லி ஆண்டவர்
ஆண்டவர் 12 வயசா இருக்கும் போது என்ன பண்ணார், ஆண்டவர் அதை கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது அந்த 49ஆம் வசனம் வாசிங்க. அதற்காக நீங்கள் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் அவர் சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்று சொல்றாரு. அப்போ அதை சொல்லும் பொழுது என் பிதாவுக்கு அடுத்த விஷயங்களை குறித்து போதகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ மரியாதை யோசேப்பு விசாரப்படுறாங்க. விசாரப்பட்ட பிறகு திருப்பி இயேசுவோடு கூட பேசி இயேசுவை கூட்டிட்டு வராங்க. வாப்பா, உங்களை தான் நாங்கள் தேடி வந்தோம்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்போ கூட்டிட்டு வரும் பிறகுதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்ப இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ அந்த 12 வயசே அவரு இல்ல எனக்கு விழாப்பட்ட காரியங்களை நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விலகி போகல. அவர் திரும்ப வந்து மரியாதைக்கு யோசேப்புக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். ஹல்லேலூயா. மரியாதைக்கு யோசேப்பின் கீழே என்ன பண்ணாரா, அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் ஆண்டவர் எங்களோட கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொன்னால் மரியாதைக்கும் யோசேப்புக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் கீழ்ப்படிந்து இருந்தாரு? எத்தனை வருஷம் சொல்ல முடியுமா? இல்ல, 30 வருஷம் வரைக்கும். 30 வருஷம் வயசு வரைக்கும் அவர் மரியாதைக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயது ஆன பிறகுதான் அவர் ஞானஸ்நானத்துக்கு நேராக கடந்து வராரு. அதுக்கப்புறம் அவர் ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்தை முடித்த பிறகு மரியாதை கிட்ட வந்து சிலுவையில சொல்லும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சொல்றாரு ஒழிய, ஆனா அவர் 30 வயது வரைக்கும் தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார், அடங்கி இருக்கிறார். அப்போ 3 வருஷம் ஊழியம், 3.5 வருஷம் ஊழியம் செய்வதற்கு அவர் எத்தனை வருஷம் கீழ்ப்படிந்திருந்தார்? 30 வருஷம் கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் 3 வருஷம் தான் ஊழியம் செய்தாரு. ஆனால் அவருக்கு எத்தனை வருஷம் கீழ்ப்படிந்தார்னு சொன்னா 30 வயது வரை கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஊழியம் 1 வருஷமா இருக்கலாம், இல்ல 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்னா கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு வைத்திருக்கிற இந்த உலக பிரகாரமாக வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு, தேவன் நியமித்த அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு வைக்கிற, தேவன் நியமித்த இந்த உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒருவேளை தாய் தகப்பனாக இருக்கலாம், உங்க தாய் தகப்பனா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய மேய்ப்பனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தா ஆவிக்குரிய தாய் தகப்பனாக நீங்க மேய்ப்பனுக்கு, உங்க பாஸ்டருக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதா இருக்கலாம், அல்லது உங்களை சொந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கலாம், அல்லது புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கலாம். ஆனால் தேவன் எந்த அதிகாரத்தை உங்கள் மேல் நியமித்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு அடிமையா இருக்க சொல்லல, அடிமை வேற, அடிமைத்தனம் வேற, இது வேற. கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 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 வீட்டில் நல்லா புருஷன் கூட சண்டை போட்டு வந்துட்டு இங்க வந்து ஊழியத்தில் வந்து விசுவாசே போ, இயேசு நான் உன்னை விரட்டுறேன்னு சொன்னா அது திருப்பி வீட்டில் நல்லா அப்பா அம்மாவோட நல்லா சண்டை போட்டு நீங்க என்ன சொல்லு, நான் என்ன கேட்கறது சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்து பிசாசு போன்னு சொன்னா அது போகாது. அது அப்படியேதான். ரொம்ப பேச விட்டீங்கன்னா அதுவே சொல்லிடும் நம்ம கதையெல்லாம். பிசாசு விட்டீங்கன்னா அது சொல்லிட கதையெல்லாம், நீ வீட்டில் என்ன செஞ்சிடலாம். அப்போ ஆனால் அதை மகிமைப்படுத்த விரும்பல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, நியமித்திருக்கிற இந்த உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏன் கீழ்ப்படியணும்? ஐயோ கஷ்டமா இருக்கும், கீழ்ப்படியதுனாலே கஷ்டம். அது உங்களுக்கு மட்டும், எனக்கு கூட தான் சொல்றேன், போதிக்கிற எனக்கும் சொல்றேன், இந்த கீழ்ப்படியது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ கீழ்ப்படிந்ததற்கு கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மனைவிக்கும் சில காரியங்கள்ல கணவன்மார்கள் கீழ்ப்படினா தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தவர்கள் இருக்குது, அப்படியே வசனம் இருக்கு. ஆனா நம்ம கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுலதான் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பார், அங்கதான் ஆண்டவர் ட்ரைனிங்கை பார்ப்பார். அதனால அது ஆண்டவர் கொடுக்குற ட்ரைனிங். இது ஏன் ஆண்டவர் நமக்கு இது சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். ஆனா அதுலதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிந்திருக்க சொல்லுறாருன்னு சொன்னால் அது ஒருவேளை 5 வருஷமா இருக்கலாம், இல்ல 10 வருஷமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கீழ்ப்படிந்திருக்க சொல்வாருன்னு சொன்னாங்க கீழ்ப்படியை கற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதுல தேவன் ஒரு பெரிய கிரியை உனக்குள்ளே செய்து கொண்டிருப்பார். நீ அறியாத ஒரு பெரிய கிரியை செய்து கொண்டிருப்பார். அது என்ன கிரியை பார்க்கலாமா? லூக்கா 2:52 வாசித்து பார்க்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். இதாங்க இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப அந்த கீழ்ப்படிந்தார் பாருங்க, 30 வருஷம். அந்த கீழ்ப்படிந்திருக்கிற வருஷத்துல தான் அவர் என்னவாகிறார்னா விருத்தி அடைகிறார். எதுல விருத்தி அடைகிறார்னா ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தயவுல அவர் விருத்தி அடைகிறார். ஹல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்திருக்கிற காலம் வேஸ்டான காலம் நினைச்சிடாத. நான் கீழ்ப்படிதான் நான் வேஸ்ட், நான் கீழ்ப்படிதான் வேஸ்ட், அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிது வேஸ்ட், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிது வேஸ்ட் நினைக்கவே நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட சில குறைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க மனுஷங்க தான். ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பனுக்கு, ஒரு பாஸ்டருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் உனக்குள்ளாக ஒரு பெரிய கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்னு சொன்னால் நீ விருத்தி அடைகிற நேரம் அது. நீ ஞானத்திலே, மனுஷ தயவிலே, மனுஷ தயவுல, தேவ கிருபையில நீ விருத்தி அடைவாய். ஹல்லேலூயா. தேவ கிருபையில, மனுஷ தயவுல, ஞானத்துல நீ விருத்தி அடைந்து கொண்டே வருவாய். நீ கீழ்ப்படிய 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 நீ விருத்தி அடைந்து கொண்டே வருவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அது ஒரு அமைதியான காலம் போல தோன்றலாம், ஆனா நீ உனக்குள்ளே நீ எப்படி ஆயிருக்க, நீ விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறாய். உன்னை விருத்தியாக்கி 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 தேவன் ஒரு நாள் உன்னை வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது உன்னை முழுமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ உன்னை ஃபுல் ஸ்ட்ரெச்ல உன்னை யூஸ் பண்ணுவார், அல்லது முழுமையாக உன்னை பயன்படுத்துவார். அது வரைக்கும் நீ தேவன் உனக்கு தந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில இன்கன்வீனியன்சஸ் வரலாம், ஆனா அதை பெருசுபடுத்தாத. இது தேவன் எனக்கு என்று குறித்த அதிகாரம், இது தேவன் எனக்கு வைத்திருக்கிற சொன்ன காரியம் என்று சொல்லி நீ கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள். அதில் தேவன் உனக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He has got a plan for you. ஒரு நாள் அது வெளிப்படும். அது ஒரு சஃபிஷியன்ட் நேரம் வந்த பிறகு தேவன் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது உன்னை விருத்தி அடைகிற ஒரு நேரம். தேவன் உனக்குள்ளாய் ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நேரம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அல்லது இங்கு ஒரு வித கீழ்ப்படிதல். அடுத்த கீழ்ப்படிதலுக்கு நேராக போகலாம். வசனத்துக்கு கீழ்ப்படிதல், வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அதற்கு நம்ம இந்த பகுதி வாசிக்கலாம். லூக்கா 4:18-19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாகவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாகவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்ன பண்ணாரா? அனுப்பினார்.
அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? வசனத்துக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கீழ்ப்படிந்து, இந்த இடத்துல வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் ஆண்டவர். முதல்ல அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது எதை பார்க்கணும்னு சொன்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார். என்ன சொன்னால் வசனம் என்ன செய்யுதுன்னா அவரை அனுப்புது. வசனம் என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண அவரை அனுப்புகிறது. எதற்காக அனுப்புகிறது? எதற்காக அனுப்புகிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும்படியாக தேவன் இயேசுவை அனுப்புகிறார். தேவன் இயேசுவை அனுப்புகிறார். அந்த அந்த நேரத்திலே தேவன் அந்த அனுப்புகிறதற்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதற்கு தன்னை கீழ்ப்படிந்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அது என்ன வசனம் சொன்னா இதுதான், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் தாய் தகப்பனை விட்டு வந்த பிறகு ஊழியத்துல இறங்குறார். ஊழியத்துல செய்யும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா? தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணார்? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாரு? அந்த ஊழியத்துல தரித்திரருக்கு சொன்னா தரித்திரங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய தரித்திரத்துல இருக்கவங்களுக்கு கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்ப அந்த இடத்துல அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஏசு என்ன பண்றா? போகிற இடத்துல எல்லாம் தான் ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றார்? இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் என்ன பண்ணாரு? குணமாக்குகிறார். யாரெல்லாம் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசு என்ன பண்ணார்? குணமாக்கி கொண்டே போகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். குருடருக்கு பார்வை கொடுக்கிறார். பிரசித்தப்படுத்துகிறார். நொறுங்குண்டவர்களை தேவன் விடுதலையாக்குறார். அவருடைய ஊழியத்தில் அவர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போறார். இதை செய்வதற்கு தான் தேவனுடைய வசனம் சொல்ல ஏசாயா 61 அவரை குறித்து தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனம் வருகிறது ஏசாயா 61. அது அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த வசனம் தன்னில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இயேசு தான் அனுப்பப்பட்ட காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் சொல்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதிலே நேரத்தை அதிகமாய் செலவிட்டார். இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குறதிலே அவர் செலவிட்டார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். ஆமென். நொறுங்குண்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். இயேசு என்னென்னலாம் செய்தார், அவர் என்னென்னலாம் நன்மையெல்லாம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்கினார். அவர் சுகமாக்கின எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாக்கும்படிக்கு அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அவருடைய ஒவ்வொரு பகுதியை நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு பகுதியை வாசிக்கும் போது தேவன் செய்கிற அற்புதங்களை நீங்க நல்லா அதை படிக்க முடியும். அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக தேவன் செய்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலை ஆக்குகிறார். சிறைப்பட்டவர்களை யாருங்க? ஜெயில போய் ஏசப்பா 4 பேர் விடுதலை ஆக்கினாரா? இல்ல. பிசாசின் பிடியிலே சிறைப்பட்ட அநேகரை தேவன் விடுதலை ஆக்கினார். லேகியோன் பிசாசினால பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை தேவன் விடுதலையாக்கினார். அவன் எத்தனையோ வருட காலமாய் அவன் சிறைப்பட்டு இருந்தான். தேவன் அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த லேகியோன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு மனுஷனுக்காக தேவன் அந்த இடத்துக்கு கடந்து போனார். கடந்து போய் அவன் எடுத்திருந்த அத்தனை 1000 பிசாசை துரத்தி விட்டு அவனை விடுதலையாக்கி புத்தி தெரிந்தவனால் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தேவன் சிறைப்பட்ட ஜனங்களை தேவன் விடுதலையாக்கினார். குருடரும் ஊமையுமான பிசாசு வந்தபோது தேவன் அந்த மனுஷனை பேசவும் காணவும் தக்கதாய் தேவன் குணமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம்
பிசாசு யாரையாரெல்லாம் சிறை பிடிச்சு வச்சுனானோ தேவன் அவங்களை எல்லாம் தேவன் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னோட வீட்டுல யாராவது பிசாசின் பிடியினால சிறைப்பட்டிருப்பார்கள் சொன்னால் அவர்களை விடுதலையாக்க தேவனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை விடுதலையாக்க இயேசுவால முடியும். யார் என்ற சிறையில் இருக்கிறதா கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க தேவனால் கூடும். ஹல்லேலூயா. தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதே போல குருடருக்கு பார்வை கொடுத்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தானா ஆவிக்குரிய குருடர்களா இருந்தாலும் சரி, மாம்ச பிரகாரமான குருடர்களா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை ஒவ்வொருவரையும் தேவன் குணமாக்கினார். அவர்களை குணமாக்கி தேவன் என்ன பண்ணாரு, அவர்கள் காணும்படிக்கு தேவன் செய்தார். நொறுங்குண்டவர்களை தேவன் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் செய்யும்போது எதை செய்கிறார் சொன்னா தன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார். இயேசுவானவர் தன்னை குறித்த எந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டதோ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி அவர் நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்து நடந்ததுனால என்ன விளங்கிச்சு சொன்னா லூக்கா 5:17 வாசிங்க. 5:17 கடைசி வசனம். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணுச்சான்? விளங்குச்சான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்தார் சொன்னால் அவர் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிறதாம். எங்க கீழ்ப்படுதல் இருக்கும் அங்க வல்லமை விளங்குங்க. அங்க வல்லமை இருக்கும். எங்க கீழ்ப்படுதல் இருக்கும் அங்க என்ன இருக்கும்? அங்க இருக்கும் வல்லமை செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தாரோ அப்போ ஆண்டவர் பிதாவானவர் சும்மா இருந்தாரா? அவர் போற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு வல்லமை விளக்கும்படிக்கு பிதாவானவர் செயல்பட்டார் அவருக்காக. அப்போ நீங்களும் கூட இந்த இடத்துல அவர் எங்க எப்போ கீழ்ப்படுகிறாரோ அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சுன்னு வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவானவர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நானே எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு எல்லாரும் அனுப்பப்படாம இருக்கலாம். ஆனா அது ஒரு சிலருக்கான செய்தியா இருக்கலாம், இல்ல எல்லாருக்கும் உண்டான செய்தியா இருக்கலாம். இயேசு உன்னை ஏன் அனுப்பினார்? உன்னை அனுப்பினதுனால சொன்னா அந்த அனுப்பினதற்கான நோக்கம் என்ன? உன்னை அங்கே அனுப்பினான்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை முன்மூலமாய் விளங்கும் என்பதை நீ விளங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஆபீஸ்க்கு அனுப்பலாம், இல்ல ஒருவேளை ஆண்டவர் உன்னை ஒரு வீட்டுக்கு அனுப்பலாம், இல்ல ஆண்டவர் வேற ஏதாவது ஒரு வேலை ஸ்தலத்துக்கு அனுப்பலாம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு உன்னை தேவன் அனுப்புகிறதா இருக்கலாம். இல்லையா நீ வீட்டுல கூட இருக்கலாம். ஆனா வீட்டுல இருந்தபடியான சரி, நீ வீட்டுல இருந்து எங்கேயாவது ஆண்டவர் அனுப்புவார். இவங்களை போய் பாருன்னு சொல்லுவார், அவங்கள போய் பாருன்னு சொல்லுவார். அப்போ நீ இதை செய்ய சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தேவன் எதற்கு உங்களை அனுப்புகிறாரோ அந்த இடத்துல போய் நீங்க ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் நிறைவேற்ற வசனத்துக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா கண்டிப்பா விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வல்லமை கண்டிப்பா உங்க மூலமா விளங்கும். தேவன் ஒருவேளை ஆண்டவர் மாதிரி நம்ம பெரிய பெரிய அற்புதங்களை செய்யாட்டாலும், ஒருவேளை ஆண்டவர் அளவுக்கு நம்ம பெரிய பெரிய அற்புதங்களை செய்யணும், இயேசு அதை எதிர்பார்க்கிறார். நான் செய்த காரியங்கள் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்க இயேசு சொல்றார். ஆனா அந்த அளவுக்கு செய்யலாம். நீங்க இயேசு உங்களை எங்க வைக்கிறாரோ, எங்க அனுப்புகிறாரோ அங்கே போய் நீங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்லலாம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்க சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அல்லது ஆண்டவர் வியாதிக்காக ஜெபிக்க சொல்றாரா, ஜெபிங்க, ஜெபிங்க. ஐயோ குணமாவாத அந்த போராட்டம் உனக்கு வேணும். நீ என்ன பண்ண, நீ கவனமாய், நீ கருத்தாய் நீ ஜெபம் பண்ண. அல்லது ஒருவேளை உங்க காலேஜ் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசலாம். அப்போ நீ காலேஜ் ஃப்ரெண்டுக்காக நீ ஜெபிக்கலாம். இல்ல நம்ம ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணுவார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
ஆமென். அப்போ நான் போன வாரத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் போகணும். போன வாரத்தில் கூட நாங்கள் ஊழியத்துக்கு போகணும். நிச்சூர் பகுதியில் ஊழியத்துக்கு போகணும். நிச்சூர் பகுதியில் போய் நாங்கள் நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் போது அநேக வியாதிப்பட்ட ஜனங்கள்லாம் ஜெபிச்சுக்கிட்டாங்க. வியாதியாக இருக்கிற ஜனங்கள்லாம் ஜெபிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆஜம் வருங்க, எங்களுக்கு எந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி அநேகர் ஜெபிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா ஜனங்க தேவையோடு இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்ககிட்ட போக மாட்டேன். ஜனங்க தேவையோடு இருக்கிறாங்க. ஏன் கட்டை இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க ஓடி வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நம்ம தான் யோசிக்கிறோம், ஐயோ அவங்க கிட்ட போனா அவங்க ஜெபிப்பாங்களா ஜெபிச்சுப்பாங்களா மாட்டாங்க. ஆனா அவங்க ஆர்வமா கூப்பிடுறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி ஜெபம் பண்ண, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்க. ஆனா யார் அனுப்புவார்? ஆண்டவர் உன்னை என்னன்னு அனுப்புவார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகும்போது ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் இருப்பாங்க. கை உடைஞ்சு போய், கால் உடைஞ்சு போய், கால் இல்லாமல் கை இல்லாமலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்களேன், ஜெபிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பைபிள் கொடுக்குறதா எங்கள் வேலை ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் போய் நாங்கள் ஜெபிச்சுட்டு வருவோம். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிச்சுட்டு அவங்களுக்காக கடைசியோட ஜெபிச்சுட்டு வருவோம். அதில் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணா சுகமாவாதா? அது அடுத்த விஷயம். யார் உங்ககிட்ட கேட்குறாங்களோ கர்த்தர் உன்னை நடத்துவார் சொன்னா அந்த சின்சியரா நம்ம ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணா குணம் எப்படி குணமாகுமோ அந்த அளவுக்கு சின்சியரா ஜெபம் பண்ணு. உன் வேலை என்ன தெரியுமா? சின்சியரா நீ ஜெபம் பண்ணு. குணமாக்க அவர் டியூட்டி, குணமாக்க அவர் வேலை. நீ ஜெபம் பண்ண காரியம் நடக்குமா, காரியம் நடக்காதா, நானே ஒழுங்கிலே அப்படின்னு யோசிக்காத. கர்த்தருடைய கருத்துல ஒன்று ஒப்புக்கூடாது. ஏசப்பா என்கிட்ட குறைங்க இருக்கு, தயவுசெய்து மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, இந்த ஆத்மாவுக்கு ஜெபிக்கிறேன், நீங்க தான் ஏதாவது அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள் தான். இன்னும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா குறை இருக்கு, உங்க ரத்தத்தால கழுவுங்க, உங்களுடைய நீதியாக மறைச்சுக்கோங்க, இந்த ஆத்மாவுக்கு ஜெபிக்கிறேன், தயவு செஞ்சு ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தான் தேவன் உன்னை என்னை அனுப்பும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லது நிச்சூர் பகுதியில் நாங்கள் போகும்பொழுது அதை அநேகர் ஜெபிச்சுட்டாங்க. ஏன் வடபெருமாக்கம் ஊழிய போகும்போது, மாதவரம் ஊழிய போகும்போது பிள்ளைங்க அங்கேயும் ஆத்மாக்கள் கூடி ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க, எதிர்த்துட்டு போட்டோம். பரியாசம் பண்ணிட்டு போட்டோம். அது அவன் வேலை, அது அவன் மொழி அவன் செஞ்சுட்டு போட்டோம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திட்டிட்டு போட்டோம், அது அவன் மொழி அவன் செய்யட்டும். ஆனால் என்னோட மொழியை நான் இயேசுவா பற்றி சொல்லுவேன். அவளை உயிர் தேர்தலை பற்றி, அவர் சிலுவையில மரித்ததை பற்றி நான் சொல்லுவேன். அவர் உயிரோட எழுந்ததை பற்றி நான் சொல்லுவேன். அவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், உனக்காக அவர் செய்ய வல்லவரா இருக்கா நான் சொல்லுவேன். இதுதான் நீ உன்னை உன்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் அவனை எதிர்பார்க்கிறது. அதுக்குதான் உன்னை என்னை இயேசு அனுப்பணும் விரும்புறார். அல்லேலூயா. அதேபோல பக்கம் பகுதியில் போய் அங்க போய் ஜெபிக்கிறோம். அங்கேயும் யார் இருக்கிறவங்க எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனக்கா ஜெபம் பண்ணுமா, அந்த பிரச்சனை ஜெபிச்சுக்கோமான்னு சொல்றாங்க. மாதவர் பகுதியில் அவங்க ஊழிய போய் அவங்க கிளாஸ் கொடுக்குறதுல அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்போ ஜனங்களுக்கு தேவை இருக்குங்க. ஜனங்கள் ஆண்டவர் பிசாசு நொறுக்கி வச்சிருக்கிறான். பிசாசு நல்லா நொறுக்கி வச்சிருக்கிறான், அவன் உடைச்சி வச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீ நானும் போய் குணமாக்க நடக்காத. அல்லேலூயா. யார் அவங்கள போய் குணமாக்குவா? உன் வியாதியே நீ சொல்லிட்டு இருந்த, உன் தேவையே நீ சொல்லிட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட, எனக்கு இது தேவை, அது தேவை, எல்லாம் உன் தேவை கத்துறது தெரியும். கொஞ்சம் நிறுத்து. ஏசப்பா என்ன தான் அனுப்புங்கன்னு சொல்லு, என்னை அனுப்புங்கன்னு சொல்லு. கத்தர் உன்னை அனுப்புவார். நாங்களாம் ஏன் அனுப்புறா தெரியுமா? எங்களை அனுப்புங்க ஆண்டவரே நாங்க கேட்கிறோம், அதான் எங்களை அனுப்புறாரு. நீ கேட்டுப்பாரு, உன்னை அனுப்புவார். நான் வீட்டுல இருக்கிறேனே, அனுப்புவாரியா உன்னை கேட்டுப்பாரு. எசப்பா என்னை அனுப்புங்க, என்னை அனுப்புங்க, நான் போறேன், நீங்க யார்கிட்ட சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லிப்பாரு. ஆனா நான் உங்களை நான் கட்டாயப்படுத்துறேன், ஆனா அன்பா சொல்றேன், நீங்க கேட்டு பாருங்க. இயேசு தன்னை அனுப்பின காரியத்திற்கு கீழ்ப்படிந்தார். அப்போ உங்களை அனுப்புவார் என்று சொன்னால் நீங்க அனுப்புங்கன்னு கேட்டாதான் நான் அனுப்புவார். அவளை வலுக்கட்டான யார் கழுத்தையும் பிடிச்சி தள்ள மாட்டேன். அது அவளுடைய வேலை கிடையாது. இஸ் a gentle God. நீ பாட்டு சோம்பேற மூலையிலன்னா தாராளம் இருப்பா, உங்க தரக்காணி கொடுக்கணும், அது உங்க இஷ்டம். என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க. மாதவர பகுதியில் இருக்க சகோதரி 3 பேர் போறாங்க. சொன்னா இந்த மனசுல பாலம் இருக்கையா, போனாங்க.
எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை செய்யறேன். நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் அங்கேயே உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சகோதரி கூட ஈஸ்வரி அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க. ஆனா அவங்க சும்மா இல்லை, அங்க போய் ஒரு பிரேயர்ஸ் வியாழக்கிழமை ஒரு பிரேயர்ஸ் நடத்துறாங்க. அவங்க நான் முன்னத்தை சொல்லணும்னு சொல்றேன், அது சொல்றதுக்காக சொல்லுறேன். அங்க போய் அவங்க ஆத்துமாக்களுக்கு ஒரு 10-15 ஆத்துமாக்கள் அவங்க பிரயோஜனமா இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க இருதயத்துல அந்த தாகம் இருக்கு. என்னை பயன்படுத்துறாங்க, என்னை அனுப்புனாங்க, என்னை அனுப்புங்க, அதனால பயன்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த வேலைக்கு போற ஸ்தலத்தை அவங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து வியாழக்கிழமை காலைல ஃபாஸ்டிங் வெயில காய போட்டு ஜெபிக்கிறாங்க அவங்க இருக்கவங்களுக்காக. வருஷம் ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாங்க. ஏங்க, வேலைக்கு போற அவங்க செய்ய முடியும்னா வீட்டில் இருக்க நம்மளை எவ்வளவு அதிகமா செய்யணும்? நம்ம ஆண்டவர் கேட்க மாட்டாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Ask God, tell God, tell Jesus, send me Lord, use me Lord. என்னை கூட அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லணும். ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டான், அவனோட நாவெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு, அவன் நல்ல பரிசுத்தமா இருந்தான். ஆனா அப்போ கூட ஆண்டவர் வந்து ஏசாயா நீ போறியா, நான் வந்து அவனை பரிசுத்தமாக்கிட்டேன் போறியான்னு கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? யாரை நான் அனுப்புவேன்? அழகா சொல்றாரு அந்த இடத்துல. நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன், ஜென்டில் காட், ஜென்டில் காட். அழகா சொல்றாரு. ஏசாயா கிளென்ஸ் பண்ண பிறகு, ஏசாயா சுத்திகரிச்ச பிறகு என்ன சொல்றாரு? யாரை நான் அனுப்புவேன்? இப்போ உடனே ஏசாயா சொல்றாரு, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு இருக்கா தெரியுமா? திருவிழத்துல வர உன் ஆண்டவர் சுத்திகரிக்கிற ஆலயத்துக்கு வர உன்னை சுத்திகரிக்கிற, உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. எதுக்கு தெரியுமா? உன்னை அனுப்புறதுக்காக. நீ பரிசுத்தமாயிட்டு அதே வீட்டுக்குள்ளேயே பொம்மை மாதிரி இருக்கிறதுக்காக இல்ல, உன்னை அனுப்பணும். நீ போய் 4 பேரை சாக்கடையில இருந்து தூக்கி விடணும். அதுக்காக தான் உன்னை பரிசுத்தப்படுத்துற. ஹல்லேலூயா. 4 பேர் அக்கினியில விழுவான், நீ அவனை தூக்கி விடணும். அதுக்காக உன்னை அனுப்புற. ஏசாயா சுத்திகரிச்சுட்டு ஆண்டவர் அழகா சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன். உடனே ஏசாயா சொல்றாரு, என்ன அனுப்ப மாட்டவர், நான் போறேன். யார் என் காரியமாய் போவான்? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறேன், யார் என் காரியமாய் போவான்? அப்ப நீங்க ஏசப்பா சொன்னாங்க சொல்லணும், நான் போறேன் ஆண்டவரே. அன்னைக்கு பிதா கிட்ட ஏசப்பா சொல்லியிருப்பார், நான் போறேன், நான் என் ஜனங்களை மீட்கும்படி, என் ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கும்படி, சிலுவையில என்னை பலியாகும்படிக்கு, ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு நான் போறேன் அப்படின்னு அவர் பிதா கிட்ட சொல்லியிருப்பார். அதனாலதான் இயேசுவை பிதா அனுப்புனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அனுப்பப்பட்ட காரியம் எதுவோ அதற்கு இயேசு கீழ்ப்படிந்து செய்தார். என்ன செய்தார்? நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை செய்தார். சுவிசேஷத்தை தன் ஜீவன் 3 வருஷமும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் குணமாக்க முடியுமோ அவங்களெல்லாம் குணமாக்கினார். யார் யாரெல்லாம் விடுதலையாக்க முடியுமோ அவங்களாம் விடுதலையாக்கினார். யார் யார் கண்ணை திறக்க முடியுமோ அவங்க கண்ணெல்லாம் திறந்தார். இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு இவ்வளவு ஜனங்களுடைய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கான் தெரியுமா? அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் தெரியுமா? மனக்கண்கள் கூட்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சில வேளைகளை சத்தியத்தை பத்தி சொல்றோம், ஆனா அவங்க என்ன பண்ண கேட்க முடியல, அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்? அவங்க மனக்கண்களை பிசாசு குருடாக்கி, நம்மளோட வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்தின் அதிபதி அவளை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருட்டு கண்ணை யார் திறப்பா? நம்ம தான் திறக்கணும். உண்மையிலேயே வச்சுதான் ஆண்டவர் திறக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு குருடனுடைய கண்களை திறந்தாருங்க. எழுத்துப்படியான குருடனோட கண்ணையை திறந்தாரு. ஆவிக்குரிய குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார். அவருடைய கண்களை திறக்கிறதுக்கு தேவன் நம்மளை தான் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே என்னை அனுப்புங்க, என்னை பயன்படுத்துங்க அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒண்ணுமே இல்லை, நான் இப்படிதான், இவ்வளவுதான், அவ்வளவுதான், இவ்வளவுதான், அதுதான், அதான் ஆண்டவர் நான் கூப்பிட்டேன். எனக்கு அழகா பாட்டு பாடினாங்க. எனக்கு நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, என்னிடம் எந்த தகுதி இல்லைன்னு சொல்லி பாடாரு. உண்மை அதான். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்.
ஏன்னா நம்மக்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கு. அல்லேலூயா. சொல்லுவான் அதுல எந்த தகுதியும் இல்லை, நீயே ஒரு ஓட்டாண்டி சொல்லுவான். நான் ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை தகுதிப்படுத்துறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு அவங்க பெரிய தேவ மனுஷன் சொல்றாரு, எங்களை தகுதிப்படுத்துகிறார் அவர், அவரே எங்களை தகுதிப்படுத்துகிறார். அப்போ நம்மளை தகுதிப்படுத்துகிற அவர் தான். நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். அது அழகா தகுதி இல்லா என்னை அழகா அந்த கிருபையினால என்னை அழைச்சிங்களேன்னு பாரு. தகுதி இல்லாம நம்மளை அழைத்து தகுதிப்படுத்தி பயன்படுத்துறது ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒருவேளை இன்னைக்கு ஜெபிச்சு நீ வந்துடலாம். ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா ஒரு நாள் அவங்க பரலோகத்துல சொல்லுவாங்க, இவங்க என்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கு நான் இயேசுவை அறிந்து கொண்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க எனக்கு பைபிள் கொடுத்தாங்க, எனக்கு கிராமத்துல நான் ஆண்டவர் அறியாம வியாதியில இருந்தப்போ அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அன்னைக்கு நான் இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பரலோகத்துல உனக்காக சாட்சி சொல்லுவாங்க. இப்ப உனக்கு ஃபீட்பேக் இப்ப வராம இருக்கலாம், அது என்ன ஆச்சு ஃபீட்பேக் தெரியாது. ஆனா அந்த ஃபீட்பேக்லாம் பரலோகத்துல வரும். அதெல்லாம் ஆண்டோட ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் ஆகும். என்ன ஃபீட்பேக்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் நம்ம அதே போல ஆமென். நம்ம இயேசு பிசாசோடு வனாந்தரத்துல ஜெபித்த போது கூட அவர் வசனத்தை வைத்துதான் ஜெயித்தார். பிசாசு எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தை வைத்துதான் ஜெயித்தார். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே சொல்லி வசனத்தை சொல்லிதான் ஜெயிச்சான். எதை சொல்லி ஜெயிச்சார்? மன்னிக்கும், வசனத்தை சொல்லிதான் பிசாசை ஜெயிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வசனம் தெரிஞ்சால் தானே நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். வசனமே தெரியல எப்படி பிசாசு ஜெயிக்க முடியும்? பிசாசு நினைப்பான், இவருக்கு வசனமே முதல்ல தெரியல, இவளால நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளவு வசனம் வாசிக்கிறீங்க, அதான் இல்லை, அதான் கஷ்டம் இல்லை. அதிகபட்சம் போனா சொல்லாமா, அதிகபட்சம் எவ்வளோ வாசிப்பீங்க? தயவுசெய்து யாரும் உங்களை கேட்டு கஷ்டப்படுத்துறதுல அது உங்களுக்கு ஆண்டவர். ஒரு நாளில் எத்தனை வசனம் வாசிக்கிறீங்க? எத்தனை வசனம் உங்க இருதயத்துள்ள போகுது? எத்தனை வசனத்தை தியானிக்கிறீங்க? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவசர அவசரமா கேலண்டர் வசனத்தை பார்த்துட்டு கர்த்தர் நமக்கு ரொம்ப செழிப்பான், ஆஹா இன்னைக்கு செழிப்புடா நீங்க சொல்லி ஓடாது. வசன கேலண்டரை வாசிச்சுட்டு ஒரு சிலர் செல்ல அவசரமா வாசிப்பாங்க. ஒரு வசனம் செல்ல இன்னைக்கு தான் வசனம் ரோல் பண்ண ரோல் பண்ணு வசனம் வருதா? ரைட், இந்த வசனம் இன்னைக்கு தான் இந்த வசனம். கர்த்தர் உன்னை வாழாக தலையாக போவான். ரைட்டு, எனக்கு தலையாக போறது அப்படியே போறது. நீ கடைசிக்கு வாழாதான் இருக்க. ஏன்னா நீ வசனத்தோட வாழை பிடிச்சிட்டு இருக்க. வசனத்தை வாசிக்கிற டைம் கொடுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், பைபிள் வாசிக்கிற டைம் தவிர. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? வசனத்தை வாசிக்கிற நேரம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் நேரம். வசனத்தை வாசிக்கிற தயவுசெய்து. வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் பிசாசு பயப்படுவோம். யாராவது உன்னை வஞ்சிக்கத்தக்க உபதேசம் ஏதாவது வந்துச்சுன்னா நீ ஜாக்கிரதையா இருக்க. யாராவது உனக்கு தப்பா உபதேசம் பண்ணாங்கன்னா எப்ப தெரியுமா உனக்கு அந்த விழிப்பு வரும்? உனக்குள்ள வசனம் இருந்தா, இல்ல வசனம் இப்படிலாம் சொல்லிச்சு, இந்த ஆள் தப்பா சொல்றான். யாரோ ஒருத்தர் உனக்கு குழப்பறாங்க. எந்த நேரம் நானும் பாஸ் இருக்க மாட்டோம். நீங்க எங்கெங்கயோ போவீங்க, ஏதோ காரியத்துக்காக போவீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தப்பா உபதேசிக்கிறாங்க. உபதேசிக்கும் போது உங்களுக்கு அந்த நிதானம் எப்போ வரணும்? இல்லையே, வசனத்துல இப்படிதான் போட்டிருக்கு, ஆண்டவர் இப்படிதானே சொன்னாரு, அப்ப இவன் சொல்ற தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அந்த நிதானம் வரும். இப்போ நிறைய உபதேசங்கள் வந்துச்சு. யூடியூப்பை திறந்து பார்த்தா மயக்கம் வந்துடும் போல, அவ்வளோ உபதேசம். அதனால தான் பைபிள் ரீடிங் டைம்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு. சம்டைம்ஸ் வேலை செய்யும்போது ஒரு
சில நல்ல ஊழியக்காரோட மெசேஜ் போட்டு கேட்கறது தப்பு இல்லை. நல்ல தெரிந்த நல்ல உத்தமமான ஊழியர்களோட மெசேஜை போட்டு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம வசனத்தை வாசிக்கிறது நிறுத்தக்கூடாது. வசனம் உணர்வுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஏதாவது செய்து ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கு, ஒரு அதிகாரமாவது, அல்லது நீ 10 வசனம் வாசிக்கிறியா, அல்ல நீ என்ன தியானிக்கிற அதையாவது பாரு. வசனத்தை தியானிச்சுட்டு போகணும். ஒரு அரை மணி நேரம் நீ ஒதுக்கிப்பார். நீ ஓடனா ஓடிக்கொண்டே இருக்கலாம். ரன்னிங் ரேஸ் மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படி திரும்பி பார்த்தா 5 வருஷம் போயிடும், அப்படி திரும்பி பார்த்தா 10 வருஷம் போயிடும். நான் அவனை ரொம்ப இது பண்ண விரும்பல. தயவுசெய்து வசனத்தை உங்களை இருதயத்தில் காத்துக்கொள்ளுங்க. தாவீது ராஜா சொல்லுகிறான், என்ன சொன்னா தெரியுமா? நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு எது உங்களை பாதுகாக்குங்க? வசனம். வசனம் தான் பாதுகாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தான் பாதுகாக்கும். வேண்டாத மத்தியில போய் உட்கார்ந்தீங்கன்னா, வேண்டாத ஆட்கள் மத்தியில போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாத ஆட்கள் நண்பர்கள் மத்தியில உட்கார்ந்தீங்கன்னா, அப்ப ஆண்டோட வசனம் சொல்லும், பாவிகளோட வழியில நில்லாமல் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும். பாவிகளோட வழியில அதை உட்காராமலும். எங்க உட்காரக்கூடாதுன்னு வசனம் சொல்லுங்க. அதன்படி எங்க உட்காரக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது, எங்க நிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 1 எடுத்து வாசிக்கலாங்க, தப்பு ஒண்ணு இல்லை. சங்கீதம் 1 வாசிங்க. ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசத்தால் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்க ஆலோசனையில நடக்காத. தப்பான ஆலோசனை வரும்போது ஆண்டோட வசனம் சொல்லும், இல்லையே இது தப்பான ஆலோசனை, துன்மார்க்குடைய ஆலோசனை. பாவியோட வழியில நிற்காத. அவன் பாவியா இருக்கானா அவன் வழியில நீ போய் நிற்காத. பரியாசக்கார உட்கார்ந்து உட்காராத. அல்லேலூயா. எல்லாம் வேண்டாத ஆட்களோட சகவாசம் வச்சுட்டு பரியாசக்கார உட்காராத. நீ போய் உட்காராத. உன் பரிசுத்தத்தை நீ கெடுத்துக் கொள்ளாத. அல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து கண்டதையும் பேசி கண்டதையும் சிரிச்சு இந்த உலகத்தை சினிமா பத்தி, பொலிட்டிக்கலை பத்தி, இவனை பத்தி அவனை பத்தி எல்லாத்தையும் பேசி கீசி சிரிச்சு தமாஷ் பண்ணி நம்ம அந்த அப்படி பரியாசம் பண்ற ஜனங்க வந்து உட்காராத. பரிசுத்தத்தை விட்டுறாத, விட்டு போட்டுறாத, விட்டுறாத. ஜாக்கிரதையா இரு. கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு என்கிற அந்த பொக்கிஷம், அந்த பரிசுத்தத்தை விட்டுறாத. அல்லேலூயா. அவங்களுக்கு தயவு செய்து ஒரு தாய் சொல்றது போல, ஒரு அம்மா சொல்றது போல உங்களுக்கு நான் சொல்றேன். நான் கண்டிச்சு சொல்ல நினைச்சுக்காதே. உங்க மேல அன்பனால சொல்றேன். தயவு செய்து ஒரு கேளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. நான் உட்கார இடம் கரெக்டா, நான் நிற்கிற இடம் கரெக்டா, நான் நடக்கிற இடம் கரெக்டா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராங்க. அல்லேலூயா. ஆமென். இறுதியாக யோவான் 4:34 வாசிங்க. மூணாவதாக தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல். இதுவரைக்கும் நம்ம 2 கீழ்ப்படிதல் பார்த்தோம். 1, தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இந்த உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 2வதாக வசனத்துக்கு கீழ்ப்படிதல். வசனத்துக்கு கீழ்ப்படிப்படி நம்ம அனுதினம் நம்ம ஒப்பு கொடுக்கும். அதை பார்ப்போம். 3வதாக தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல், இதுவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படி? தேவ சித்தத்துக்கு நீ கீழ்ப்படினால் நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. அது வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:6 வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போஸ்தலர் அந்த அதிகாரத்தை வாசிக்கிற 9:6 சவுல தேவன் சந்திக்கிறார்.
விழுந்தவனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ சவுல் என்ன சொல்ற, கீழே விழுந்து அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா அவர் கீழே விழுந்து அந்த பிறகு அவர் ஆண்டவரை தரிசிக்கும் போது அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்க உங்களுக்கு சொல்லப்படும். ஆனால் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார். எதுக்காக ஆண்டவர் அது என்ன தேவ சித்தம்னு சொன்னா, பவுலை குறித்து என்ன தேவ சித்தம்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் என்னோட நாமத்தை நீ அறிவிக்கணும், அதுக்காக நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி பவுல்கிட்ட சொல்றார். சவுலாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றார். அப்ப சொல்லும்போது இதுதான் பவுலை குறித்த தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படியும்படிக்கு பவுல் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவரை குறித்து என்ன சித்தம் என்று சொல்கிறாரோ அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரோட நாமத்தை பத்தி சொல்றதுக்கு பவுல தேவன் தெரிஞ்சிருக்கிறார். நம்ம சொல்றது போல மூன்று குரூப் ஆஃப் பீப்புள், பிரஜாக்கள், ராஜாக்கள், இஸ்ரவேல். இவங்களுக்கெல்லாம் இயேசுவோட நாமத்தை சொல்றதுக்கு பவுல தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை குறித்த என்ன தேவ சித்தமோ அதற்கு கீழ்ப்படியும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனால அவருக்கு நிறைய போராட்டம் உபத்திரம் அனுபவிக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் அவர் அதற்கெல்லாம் என்ன பண்ணார், கீழ்ப்படித்தார். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன உபத்திரம்லாம் சந்திச்சான்னு சொல்லி பைபிளை பின்பக்கம் போட்டிருக்கு. ஆனா அந்த தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிறதுக்காக அவர் நிறைய கஷ்டப்பட்டார். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, ட்ரெஸ் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டார். அநேக பயணங்கள், கடல் பயணங்கள், கல்லறால் வந்த மோசங்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் தன்னை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் கரெக்டா இருந்தார். ஹல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுத்தார், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பேதுரு வந்து என்ன பண்ணார், பேதுருட்ட சொல்றார், அப்போஸ்தலர் 10:20 வாசிங்க. நீ எழுந்து இறங்கி ஒருவருக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல வந்து புறஜாதியிலிருந்து ஜனங்க பேதுருவை தேடி வராங்க. புறஜாதியிலிருந்து ஜனங்க பேதுருவை தேடி வராங்க. அப்ப பேதுருவை தேடி வரும்போது அப்ப பேதுரு சொல்றாரு, ஹல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களோட கூட நீ போன்னு சொல்றாரு. அவங்களோட கூட போ. ஏன்னு சொன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷமும் அபிஷேகமும் வேணும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஆண்டவர் அனுப்புறார். ஆனா பேதுருவோட மென்டாலிட்டி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஏசப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அபிஷேகம். அதுதான் பேதுருவோட மென்டாலிட்டி. ஆனா ஆண்டவர் அந்த மென்டாலிட்டி மாத்தணும்னு நினைக்கிறார். மாத்தணும்னு சொல்லி என்ன பண்றாரு, புறஜாதியிலிருந்து ஒரு குரூப் ஆண்டவர் பேதுருக்கு அனுப்புறார். அப்போ அனுப்பும்போது அப்போதான் பேதுருக்கு தரிசனம் கொடுத்து ஆண்டவர் பேதுருவோட பேசுறாரு. நீ அவங்க வருவாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட தேடி வருவாங்க, 3 பேர் வருவாங்க, நீ போ, அவங்க கூட போன்னு சொல்றாரு. எதுக்கு போன்னு சொல்றாருன்னு சொன்னா, அவங்க புறஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷமும் அபிஷேகமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. உடனே பேதுரு என்ன பண்றாரு, இல்ல எனக்கு இதுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லல. தேவன் என்ன சொன்னாரோ தேவ சித்தத்தை அவர் புரிந்து கொண்டார். தேவ சித்தம் என்ன, பிரஜாதிகளுக்கும் வேணும்ன்றதுதான் தேவ சித்தம். பிரஜாதிகளுக்கு இயேசு வேணும்,
அபிஷேகம் கொடுக்கப்படணும்னு தான் தேவ சித்தம் புரிஞ்சுட்டு ஒப்பு கொடுத்து அங்கே போய் ஜனங்க, அந்த புறஜாதி ஜனங்க அந்த கொல்லையில வீட்டில் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். கொல்லையில வீட்டில் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போதே அங்கே அபிஷேகம் அவங்க மேலே இறங்கி வருது. சுவிசேஷம் சொல்ல 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 அபிஷேகம் இறங்கி வருது. அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாம் அபிஷேகத்தால நிறையப்பட்டாங்க. அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. அப்பதான் பேதுருவோட கூட இருந்தாலும் தேவ சித்தத்தை புரிஞ்சிட்டாங்க. ஆமா, புறஜாதிகளுக்கும் ஏசப்பா வேணும், புறஜாதிகளுக்கும் அபிஷேகம் வேணும்னு சொல்லி பேதுரு புரிஞ்சிட்டார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டது மட்டும் இல்ல, அவர் கீழ்ப்படிவதற்கு அவங்களோட கூட இறங்கி போனார். கீழ்ப்படிஞ்சு அவங்களோட கூட இறங்கி போனார். போனதுனால்தான் அந்த கொல்லையில வீட்டுல அவர் பிரசங்கம் பண்ண இயேசு குறித்து சொல்ல 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 அபிஷேகம் வல்லமையா இறங்கியது. அப்போ தேவ சித்தத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். ஆமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் இயேசு வேணும், சுவிசேஷம் வேணும், அபிஷேகம் வேணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல பவுல் என்ன கஷ்டம் நஷ்டம் போராட்டம் வந்தாலும் நான் தேவ சித்தத்தை செய்வேன்னு சொல்லி அவர் தன்னை கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்தார். இது பவுல் ஒப்பு கொடுத்தார். இங்க பேதர் என்ன சொன்னாரு? ஏன் மைண்ட் செட்டை விட்டுட்டு நான் வருவேன், ஏன் மென்டாலிட்டி நான் விட்டுட்டு ஏசு என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாருன்றதை நான் கேட்பேன்னு சொல்லி அவரு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுகிறார். அவரும் தேவ சித்தத்தை கீழ்ப்படுத்தி அதை நிறைவேற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப இன்னைக்கு உன்னை என்னை கொடுத்து என்ன தேவ சித்தம்? ஹல்லேலூயா. நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்க? என்னை குறித்து என்ன சித்தம்? பிள்ளைங்க காலேஜ் போறாங்களா? அது தேவ சித்தமா பாருங்க. தேவ சித்தமான காலேஜ் தானா பாருங்க. பிள்ளைங்க அலைன்ஸ் விஷயத்துல தேவ சித்தமா பாருங்க. இல்ல உங்களோட வாழ்க்கை காரியங்களா தேவ சித்தமா பாருங்க. நீ செய்யற தொழில் தேவ சித்தமா என்பதை பாருங்க, பார்க்கணும். சில வேளையில ஆண்டவர் சொல்ற தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியதுக்காக நீங்க ஒரு சில நஷ்டங்களை கூட சந்திக்க வேண்டி வரலாம். பரவாயில்ல, தேவ சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஒப்புக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளஸிங் வச்சிருக்கான். ஹல்லேலூயா. நீ செய்யற வேலை தேவ சித்தமா? உன்னை குறித்து என்ன தேவ சித்தம்? அன்னைக்கு பேதுரு கூட டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியில இருந்தார். அதுக்கப்புறம் தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். நம்மளோட மென்டாலிட்டியில இருக்கக்கூடாது. தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்ம செயல்படுறதுக்கு ஆண்டோட கிருபையை கேட்கணும். ஏசப்பா, உங்க சித்தம் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. நம்ம மட்டும்தான் சொல்லு, நம்ம மட்டும்தான் சில வேலை நம்ம மட்டுமா தான் இருக்கிறோம். அதான் ஆண்டு சொல்ல, கிட்ட சேராத கழுதை போல இருக்காத, கடிவாதம் அடித்தாலோடைய கிட்ட சேராத கழுதை போல இருக்காதன்னு சொல்ல. நீங்களும் நல்லவங்க, நம்மளும் மனுஷன், நம்மளதான் சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சில வேளையில நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என்னை குறித்து தேவ சித்தம் என்னவென்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். What is the will of God concerning me? என்னை குறித்து என்ன தேவ சித்தம், அதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன நடந்து போனா ஆண்டவர் தலை அடிப்பாரா? மாட்டார். ஒரு நாள் வச்சு வாங்குவார். எங்க போன, என்ன செய்யல, அன்பா இருக்கும்போது அன்பா இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். தேவ சித்தம் தான் செய்யறேன்னா இல்லை என்னன்னா ஏமாற்றி கொண்டிருக்கேன்னா?
am I in the will of God or am I doing the will of God? முதல்ல தேவ சித்தத்தை இருக்கணும், ரெண்டாவது தேவ சித்தத்தின்படி நடக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை கேளு. அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆண்டோட கிருபை கேளு. அதனால எனக்கு புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. நான் கூட ஆண்டோட கேட்பேன், எனக்கு கூட புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் புரிஞ்சுப்பேன். ஆண்டோட தாழ்த்தி கேட்பேன், சப்பா நான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேட்பேன் ஆண்டவர். ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரை கிருபையை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கிருபையை கேட்கணும். அதுக்கு அவன் கூட கொஞ்சம் நல்லா பழகணும். அப்பதான் ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும். நம்ம நல்லா பழகணும் கூட போய் பாருங்களேன், அவங்க கண்ணை அப்படி காமிச்சாங்கன்னா எதுக்கு கண்ணை காமிக்கிறான்னு தெரியும். அவங்க அப்படி சிரிச்சாங்கன்னா எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நல்லா பழகணும், நம்ம க்ளோஸாக பழகணும், பழகி பாருங்க. அவங்க எப்படியும் கையை ஒரு சைடு காமிச்சாங்கன்னா ஏன் செய்யறாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு நம்ம பழகிருக்கணும். சில வேளை கணவன் மனைவியிட்ட கூட சொல்லுவாங்க, அப்படி வெளியே போனால் அப்படி ஜாடமாவே பேசுவாங்க. அதை எப்பவும் ஜாடமாவே பேசுறாதீங்க, அது நல்லதில்லை. வாய் திறந்து பேசுங்க. ஒரு சில கண்ணாலே பார்ப்பாங்க, கண்ணாலே பார்த்து சிரிப்பாங்க. அது வந்து ஏதோ மெசேஜ் அடுத்தவங்களுக்கு போகுது. யாரையும் மட்டும் தமாஷ் காசு. ஸோ அதை ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் சொல்ல வராங்க என் ஃப்ரெண்டு, என் மனைவி இதுதான் சொல்ல வரா. எங்கேயோ பாட்டியில் இருப்பீங்க, இல்லை எங்கேயோ ஒரு சொந்தக்காரங்கிட்ட இருப்பீங்க, எனக்கு வயிறு வலிக்கு கலந்து சொன்னாலும் தெரியுமா அப்படின்னு உடனே கண்ணை காமிச்சுன்னா கிளம்பு அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க எதிர. அப்படின்னா ஓ இல்லை என் வயிற்று கூப்பிட்ற கொஞ்சம் சின்ன ஒரு முறை கிளம்பு அப்படின்னு அப்படின்னா உடனே புரிஞ்சிடும், ஓ என் வயிற்று தான் சொல்ல வராங்க. ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்களை பார்த்து அம்மா அவங்க மறைப்பாங்க. வெளியில் எங்கே போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிள்ளைங்களை கண்டிக்க முடியாது, ஒரு முறை மறைப்பாங்க. இல்லை மம்மி ஏதோ சொல்ல வராங்க, டேடி ஏதோ சொல்ல வர, சரி ரைட்டு அங்கே கிளம்பு. எப்படிங்க அது காரணம் நீ நல்லா பழகிருக்க, அதனால நீ புரிஞ்சுக்கிற. இந்த மாதிரி ஆண்டவரோட நீ பழகினா ஆண்டவர் உனக்கு என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுப்பேன். அல்லேலூயா. அதான் யோபு அழகா சொல்றாரு, அவரோட பழகி சமாதானமா இரு. ஏசப்போட பழகணுமா, ஃப்ரெண்ட்ஸு கூட பழகணும் நிறைய நேரம் இருக்குன்னா ஏசப்பா சொல்றாரு இன்னும் அவரோட பழகி, யோபு சொல்றாரு அவரோட பழகி சமாதானமா இரு. அப்போ உங்களுக்கு ஏசப்பாவோட பழக தெரியும். நீங்களாம் பழகுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அனுதின வாழ்க்கையில் அவரோட கூட பழகுங்க. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுற மாதிரி பழகுங்க, ஆண்டவரோட பழகுனீங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஏதோ தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் மனசை. இல்லை நீ தப்பு பண்ற சொல்லுவார் உள்ளது, தப்பு பண்ற சொல்லுவார் உள்ளது. ஆவியான உள்ளது தட்டினே இருப்பார். நீ ஏதோ தப்பா பேசிட்ட அவசரத்துல, ஆவியான தட்டுவார், தப்பா பேசுற சரி பேசக்கூடாது, தட்டுவார் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் சித்தத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த சித்தத்தை நீங்க புரிந்து கொண்டா அவருக்கு கீழ்ப்படியும்படிக்கு நீங்க நடக்கணும். அதை அவரோடு கூட பழகுங்க. அல்லேலூயா. அதை அவரை புரிஞ்சுக்கணும், அவரோட சித்தத்தை புரிஞ்சுக்கணும். அவரோட சித்தத்தின் மையத்தில் நீங்க இருக்க முடியாதுதான். ஆண்டோட கேளுங்க, அதில் உங்க சித்தத்தின் மையத்தில் என்னை வச்சுக்கோங்க, என்னைய என் பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. உங்களோட சித்தத்தின் மையத்தில் என்னைய என் பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. சித்தத்தை விட்டு போக விடாதீங்க. போச்சா அந்த டோரை லாக் பண்ணு. சித்தத்துக்கு எதிராக போறோமா அந்த டோர் அந்த கதவை மூடுங்க. ஒரு சில நேரத்தில் சித்தத்தை புரிஞ்சுக்க முடியலையா, ஒரே வார்த்தை சொல்லுங்க, எசப்பா உங்க சித்தம் இல்லைன்னா அதை தடை பண்ணுங்க, உங்க சித்தத்தை இல்லைன்னா அதை உடைச்சி போடுங்க, தடை பண்ணுங்கன்னு சொல்லி சிம்பிளா ஜெபம். ஒரு சில நேரத்தில் நம்ம டிசைன் பண்ண முடியாது, தேவ சித்தம் இதுவாங்க. சரி நான் தொடர முடிக்கிறேன்னா என்ன சொல்லுங்கன்னு சொன்னாங்க, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செய்வா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்படியெல்லாம் தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்தால் பிசாசை எதிர்க்க உன்னால் முடியும். அல்லேலூயா. அப்போ நீ பிசாசுக்கு எதிர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா.
இப்ப இந்த மாதிரிலாம் நீ கீழ்ப்படிந்து நடக்கணும். நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்து நடப்பாயானா, நீ பிசாசை கடிந்து கொள்ளும்போது அவன் கை எடுப்பான். அவன் மேல உன் பிள்ளைங்க மேல இருந்து கை எடுப்பான், உன் மேல இருந்து கை எடுப்பான், உன் தொழில் மேல இருந்து கை எடுப்பான். காலையில ஜெபிச்சு முடிச்சவங்க சொல்லு, பிசாசை நான் எதிர்க்கிறேன், பிசாசை நான் உன் மேல இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் சொல்லுங்க. சொல்லும்போது கண்டிப்பா ஆண்டவர் ஜெயம். அன்னைக்கு நாளெல்லாம் பாருங்க, உங்களுக்கு விடுதலையா இருக்கும். நீங்க பேசுற காரியங்கள், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விடுதலையா இருக்கும். வேலை செய்யற இடத்துல மேல பாஸ் டார்ச்சர் பண்றாரா, ஆண்டவர் வசனம் சொல்லுது, துரைத்தனங்களின் ஆவிகள் அதிகாரங்களின் ஆவி கட்டி ஜோமன். ஆறாம் அதிகாரத்தில் வருகிற துரைத்தனங்கள் ஆவி, அதிகாரங்களின் ஆவி, மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆவியோடும் அந்த கால லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது நம்ம கடிந்து கொண்டு செடிக்கும். அதை கடிந்து கொண்டு ஜோம் பண்ணுங்க. உங்களோட ஜபத்துல கடிந்து கொண்டு ஜோம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போறீங்க. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்க, ரெண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவங்களை கண்டு பயப்படுவாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அதிகாரம் தன்னால செயல்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சீஷர்களை இயேசு அனுப்பும்போது அவர் எப்படி அனுப்பிச்சார்னா, நம்மோடு கூட இருக்கும்படிக்கு செய்தார். இரண்டாவது, வியாதியஸ்தர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக. அதன் பிறகு என்னன்னா, வியாதியஸ்தர் குணமாக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக அவளை அனுப்புறார். அப்ப என்னையும் உங்களையும் கூட அதுக்காக ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்துறார். அப்ப இன்னிலிருந்து எனக்கு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் டெவில். அந்த பயந்து இருக்கிறத நிறுத்துங்க. பயம் வரும், அவனுக்கும் சில வல்லமைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, அவனுக்கும் சில வல்லமைகள் இருக்கு, ஒரு சில காரியங்கள் இருக்கு. ஆனாலும் எப்ப ஏசப்பா அவனை எதிர்த்து நில்லுன்னு சொல்லாத, எதிர்த்து நில்லு. ஏசப்பா அவனுக்கு துணையா இருப்ப, ஏசு உனக்கு துணையா இருப்ப. திருப்பி அஷ்டாமன் பண்ணு, ஒன்றும் அடிக்க மாட்டேன். ஏசப்பா கூட இருப்பார். சில குறைகள் இருந்தாலும் ஆண்டவன் கூட இருப்பார். அவனை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். நான் மேல ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லு. ஜெயம் எடுக்கிறேன் சொல்லி சொல்லி ஜோமன். கண்டிப்பா ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்ப தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள், தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அழகா செம்மையாக நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான். நடந்து போவான்னு போட்டிருக்கான், இல்லை பஸ்ஸில் போவான்னு போட்டிருக்கான். எப்படி போவானா? எப்போ ஓடி போவாங்க? பயம் பீதி எடுத்தாதான் ஓடி போவான். நீங்க எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பாருங்க, பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.